Welcome to Tech Cookies. நாம இன்னைக்கு பார்க்க போறது Addyz வாட்டர் பியூரிஃபையரோட அன்பாக்ஸ் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது fully ஆட்டோமேட்டிக்கா RO, UV, UF ஃபில்டரோட 1 லிட்டர் ஸ்டோரேஜோட வருது. இந்த Addyz வாட்டர் பியூரிஃபையரோட பிரைஸ் ரேஞ்ச் Amazonல 5200 ரூபாய் போல கிடைக்குது. இதோட Amazon லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் வாங்கிக்கலாம். இந்த வாட்டர் பியூரிஃபையருக்கு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுக்கணும். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இது 7 ஸ்டேஜில் வாட்டர் ஃபில்டர் பண்ணி கொடுக்கும் அப்படின்றத பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதோட இன்ஸ்டலேஷன் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்காது. இதுக்காண்டி நம்ம 500 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கே வந்து லோக்கலில் ஏதாவது ப்ளம்பர் வந்து இந்த ஒர்க் தெரிஞ்ச ப்ளம்பர் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப காசு மிச்சமாகும். இதுக்குள்ளே இருக்க எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸுக்கு வந்து 1 வருஷம் வேரண்டி இருக்குது. இதுக்குள்ளே இருக்க ஃபில்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூசி படி அமைச்சிரும். ஃபில்டர்ஸ்லாம் வந்து இதாக வரும். அதனால் குறிப்பிட்ட மாதங்களுக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த ப்ரீ ஃபில்டர்லாம் கொஞ்சம் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக மாற்றணுன்றனால அவங்க வேரண்டிக்குள்ளே கொடுக்கல. இந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் புது பிராண்டு தான். Addyzன்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் பிராண்டு. ஆனால் அதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். Amazonலோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஹையாக இருக்குது. எப்பவுமே Amazonல ரொம்ப லோவாக தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த RO வாட்டர் பியூரிஃபையருக்கு ரொம்ப ஹையாகவே இருக்குது. ஒரு 5200 ரூபா ரேஞ்சிலேயே உங்களுக்கு வந்து இப்படி 7 ஸ்டேஜில் ஃபில்டர் பண்ணுற ஒரு RO வாட்டர் பியூரிஃபையரை வந்து வேறு இதில் பார்க்க முடியாது. இன்ஸ்டலேஷன் உங்களுக்கே தெரிஞ்சால் நீங்களே பண்ணலாம். இதுக்கு வாட்டர் சப்ளை வந்து சின்ன டியூப் மாதிரி வரும். அதுக்கு வாட்டர் சப்ளை கொடுத்துட்டு எலக்ட்ரிக்கல் போட்டால் போதும். அதே வந்து வாட்டரை எடுத்துகிட்டு உங்களுக்கு பியூரிஃபை பண்ணிவிட்டு அந்த 12 லிட்டர் ஸ்டோரேஜ் கீழே இருக்க ஸ்டோரேஜை வந்து ஸ்டோர் பண்ணிடும். உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது வாட்டர் க்ளீன் பண்ணுற போதே வாட்டரில் இருக்க அழுக்கு கசடு இதெல்லாம் வந்து வெளியேற்றுறதுக்கு ஏசிலேருந்து லீக் ஆகிற வாட்டர் மாதிரியே இதுலேயும் வந்து வாட்டர் வந்து லீக் ஆகிட்டே இருக்கும். அதை வெளியேற்றுறதுக்கும் நீங்கள் வந்து ஏதாவது கரெக்டாக பார்த்துக்கணும். வாட்டர் பியூரிஃபையரை பற்றி நிறைய மித் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு பெப்சியே ஊற்றினாலுமே அதை க்ளீன் பண்ணி க்ளீன் வாட்டராக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஓனர் ஒத்துக்கிற மாட்டான். ரெண்டாவது மித் என்னென்னா அந்த மாதிரி மினரல் வாட்டர் குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா எலும்பெல்லாம் வந்து வீக் ஆயிரும் அப்படின்றது. இது கரெக்டான பிபிஎம்மில் வந்து வாட்டரை ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ளோரைடு ஏகப்பட்ட நம்மளுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான ஏகப்பட்ட சத்துக்கள்லாம் வந்து தண்ணியிலேருந்து நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு. அதெல்லாம் எப்படி இதுலேருந்து கிடைக்கும் அப்படின்றதுக்கான எந்த மென்ஷனும் இதில் கிடையாது. மூணாவது என்னென்னா அந்த RO வாட்டர்லேருந்து கிடைக்கிற தண்ணீர் வந்து அப்படியே உங்களுக்கு பாட்டில் வாட்டர் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அது ஒரு ஆகச்சிறந்த மித்து. அப்புறம் அந்த வாட்டர் பியூரிஃபையர் வந்து கிராவிட்டியில் ஒர்க் பண்ணாது. இதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் வேணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். வாட்டர் லெவலை செக் பண்ணுறதுக்கு இதில் வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் இருக்க 12 லிட்டர் வாட்டர் ஸ்டோரேஜ் அது வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா இதுவே வாட்டரை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஃபில்டர் பண்ணுறது அப்படி நிப்பாட்டி வச்சிரும். அப்புறம் அதில் முதல்ல வர அந்த 2 குடம் தண்ணியை வந்து கீழே ஊற்றி வச்சுருவாங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் வாடையோடு தான் வரும். இதில் ஃபஸ்ட்டு ப்ரீ ஃபில்டர் மூலமாக ஃபில்டர் பண்ணிட்டு வர்றது. அடுத்து செடிமெண்ட் ஃபில்டர்னு சொல்லிட்டு இந்த மண் வேறு தூசிகள் அதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு 2வது ஃபில்டரும். அதுக்கடுத்து ROன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ஃபில்டர்ன்ற ஒரு மெத்தடில், அதாவது சால்ட் வாட்டரே கொடுத்தாலும் அதுதான் அவங்களுக்கு வந்து நல்ல தண்ணியாக அதை மாற்றி கொடுக்குறது. அது மூலமாக ஃபில்டர் பண்ணி வருது. இந்த 3 ஸ்டேஜில் ஃபில்டர் ஆகி வர்ற வாட்டர் அடுத்து RO மெம்ப்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர்லையும் ஃபில்டர் ஆகிட்டு அடுத்து UF ஃபில்டர் பண்ணிவிட்டு அடுத்து DDSன்னு சொல்லிட்டு அந்த PBM வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து கார்பன் வித் காப்பர் ஃபில்டரில் ஃபில்டர் ஆகிட்டு அதுக்கடுத்து லாஸ்ட்டாக UV ஃபில்டர் ஆகிட்டு இந்த வாட்டர் வந்து நமக்கு கிடைக்கிது. அடுத்து தண்ணியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா உள்ளே வந்து உங்களுக்கு கெமிக்கல் இருக்கும். அதனால் தண்ணியோட டேஸ்ட்டை இதுவே வந்து மாடிஃபை பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்குது. மதுரையிலலாம் போகும்போது சில சமயம் ப்ளீச்சிங் பவுடர் கலக்காத தண்ணியே ஒரு மாதிரி சலசலன்னு இருக்கிற மாதிரி ஒரு தண்ணி குடிச்சிருக்கேன். அந்த தண்ணிலாம் எதுலேருந்து வருது அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி RO வாட்டர்லேருந்து வருதுன்றது இப்போ தான் தெரியுது. தண்ணி டேஸ்ட்டை பெட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டிப்பாக வாங்கவே வாங்காதீங்க. ஆனால் உங்கள் குடிநீரில் ஏதாவது கெமிக்கலோ இல்லைன்னா வந்து மெட்டலோ இல்லைன்னா வந்து தூசியோ இல்லைன்னா வந்து ஒரு உப்புத்தன்மையோ சுண்ணாம்பு மாதிரியான ஏதாவது ஒரு படிமங்களோ இது மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஃபில்டரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.